வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047க்கான கனவை முன்னெடுத்து செல்வதில் இளைஞர்கள் அறிவுத்திறனுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியாவின் 11 ஆண்டுகால செயல்பாடுகள் ஏழை எளிய மக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விக்சித் பாரத் ஜி சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய தைபே அசோசியேஷன் அமைப்பின் இயக்குநர் திரு நினந்த் தேஷ்பாண்டே புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியை இன்று சந்தித்து பேசினார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047க்கான கனவை முன்னெடுத்து செல்வதில் இளைஞர்கள் அறிவுத்திறனுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் வளமான தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்களின் பங்களிப்பு அளப்பரியதாக உள்ளது என்றார். பதக்கங்களை பெறுவதில் மாணவர்களை விட மாணவிகள் முன்னிலையில் இருப்பதை பார்க்கும்போது நாட்டின் இளம் பெண் சக்திகளின் வளர்ந்து வரும் லட்சியங்களையும் உறுதியையும் பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். பட்டம் பெறுவது என்பது கற்றலின் முடிவாக இருக்கக்கூடாது என்றும், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஒவ்வொரு துறையையும் உருமாற்றி வருவதால் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கற்பவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இப்பட்டமளிப்பு விழாவில் ஆந்திர பிரதேச ஆளுநர் திரு அப்துல் நசீர், அம்மாநில கல்வி அமைச்சர் திரு நாரா லோகேஷ், நிதி அமைச்சர் திரு கேசவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டிஜிட்டல் இந்தியாவின் 11 ஆண்டுகால செயல்பாடுகள் ஏழை எளிய மக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு 11 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்ததை ஒட்டி பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளது என்றும், டிஜிட்டல் இந்தியா முயற்சியானது உலகளாவிய கவனத்தை இந்தியாவின் பக்கம் ஈர்த்துள்ளதாக கூறியுள்ளார். பண பரிவர்த்தனைகள் தடையற்ற வகையில் மேற்கொள்ளப்படுவதுடன் வெளிப்படைத் தன்மையுடன் பயனாளிகளை சென்றடைகின்றன என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வாழ்க்கையை எளிதாக்குவதற்கு தொழில்நுட்பம் ஒரு சக்தி வாய்ந்த கருவி என்றால் அது மிகவும் பொருத்தமானது என்று தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டமானது நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும், குறிப்பாக கிராமங்கள், 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களுக்கும் புதுமைகளை கொண்டு சேர்த்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர், கல்வி, சுகாதாரம், விவசாயம், வர்த்தகம் மற்றும் பொது சேவை போன்ற துறைகளை இத்திட்டம் வலுப்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொடர்பான அரசின் முயற்சிகளால் செயற்கை நுண்ணறிவு, குறைக்கடத்திகள், குவாண்டம் கணினி மற்றும் பல வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இந்தியா விரைவான முன்னேற்றத்தை அடைவதை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்பம் மூலம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அதிகாரம் அளிப்பதுடன் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதில்தான் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் 11 ஆண்டுகால நிறைவை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், நாடு முழுவதும் தற்போது 103 கோடிக்கும் அதிகமான மக்கள் இணையதளத்தை பயன்படுத்துவதாகவும் 2,20,000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாரத் நெட் அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வரும் மருத்துவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். நோய் தடுப்பு, நவீன மருத்துவ ஆராய்ச்சி, அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு சேவையாற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் மருத்துவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அளப்பரியது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கருணை, துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மருத்துவர்கள் சேவையாற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் விக்சித் பாரத் ஜி சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் ஊதிய விகிதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஒரு நாளைக்கு 298.8 ரூபாயாக இருந்த தேசிய சராசரி ஊதியம் தற்போது விபி ஜி சட்டத்தின் கீழ் ஒரு நாளைக்கு 327.4 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஊதிய திருத்தம் என்பது செழிப்பான கிராமங்கள் மூலம் விக்சித் பாரத் கனவை நோக்கிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்றும் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பாராட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. தைவானில் உள்ள இந்தியாவின் தூதரகமான இந்திய தைபே அசோசியேஷன் அமைப்பின் இயக்குனர் திரு நினத் தேஷ்பாண்டே புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியை இன்று சந்தித்து பேசினார். சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் 2 மணி அளவில் இந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பு நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் இளநிலை நூலக உதவியாளர் மற்றும் கேலரி உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 31ஆம் தேதி இப்பணிகளுக்கான தேர்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சென்ற மாதம் 12ஆம் தேதி எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து தகுதியானவர்களின் மதிப்பெண் மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் தற்போது அப்பணியிடங்களுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் உயிருக்கு ஆபத்தான ரத்த தொற்று மற்றும் அதிகரித்து வரும் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்தின் எதிர்ப்பு குறித்த சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் நடைபெறும் நியோசெப் 1 என்ற சர்வதேச மருத்துவ ஆய்வில் இந்தியாவிலேயே முதல் குழந்தையை பதிவு செய்ய மையமாக ஜிப்மர் திகழ்கிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இதுகுறித்து ஜிப்மர் மக்கள் தொடர்பு அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உலக அளவில் பச்சிளம் குழந்தைகளின் உயிரிழப்புக்கு முக்கிய காரணமாக விளங்கும் இரத்த தொற்று நோய்க்கு பாதுகாப்பான, பயனுள்ள மற்றும் குறைந்த செலவிலான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட மருந்து சேர்க்கைகளை கண்டறிவதே இந்த ஆய்வின் முக்கிய நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் குழந்தைகள் உயிரிழப்பிற்கான முக்கிய காரணிகளில் ஒன்றாக இந்த இரத்த தொற்று காணப்படும் நிலையில், இதற்காக தற்போது உலகம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட நோய் எதிர்ப்பு சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனாலும் இது ஒரே மாதிரியான அறிவியல் ஆதாரத்தை அடிப்படையாக கொண்ட சிகிச்சை முறைகளாக இல்லாத நிலையே காணப்படுகிறது. மேலும் இதுபோன்ற ஒரு சில காரணிகளை சரி செய்யும் வகையிலும் உலக அளவில் புதிதாக ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. ஜிப்மரில் இந்த ஆய்வுக்கு பச்சிளம் குழந்தை சிகிச்சை பிரிவின் பேராசிரியரும் துறை தலைவருமான டாக்டர் நிஷாத் பிளக்கல் முதன்மை ஆய்வாளராக செயல்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான ஆசிய பசிபிக் நாடுகளைச் சேர்ந்த அனைத்து ஆய்வு மையங்களின் பிரதிநிதியாகவும் அவர் செயல்படுவார் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளில் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் புதிதாக பிறக்கும் 3000 குழந்தைகளை ஆய்வு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் ராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நம் நாட்டின் ராணுவத்தை நவீனப்படுத்துவதற்கான பணிகள் உயர் முன்னுரிமையுடன் மேற்கொள்ளப்படும் என்றும் புதிய ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் விழிப்புடன் செயல்பட்டு எவ்வித அச்சுறுத்தல்களையும் சமாளிக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பலமிகுந்த எழுச்சியுடன் ராணுவம் திகழும் என்று ஜெனரல் தீரஜ் சேத் கூறியுள்ளார். பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா $175 மில்லியன் அமெரிக்க நிதியுதவி அளித்துள்ளதாக ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரிஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்றும் கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதாகவும் திரு ஹரிஷ் தெரிவித்தார். வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று இரவு 9:30 மணிக்கு நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047க்கான கனவை முன்னெடுத்து செல்வதில் இளைஞர்கள் அறிவுத்திறனுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியாவின் 11 ஆண்டுகால செயல்பாடுகள் ஏழை எளிய மக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விக்சித் பாரத் ஜி சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய தைபே அசோசியேஷன் அமைப்பின் இயக்குநர் திரு நினந்த் தேஷ்பாண்டே புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியை இன்று சந்தித்து பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.